இயேசுவுக்கு அதிகமாக தேவனை விட நாம் யாரையும் நேசிக்க கூடாது அன்பானவர்களே. முதலாவதாக எங்களுடைய தகப்பன் தாயாருக்கு திருமணமானது. அப்பொழுது திருமணமான புதிதிலே என் தகப்பன் தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். அவர் அவருக்கு ரொம்ப ஒரு அடிமையை காணப்பட்டது தெரியுமா? சினிமா பார்க்கறது ஒரு பெரிய அடிமையாம். அவர் ஒரு சில படத்தை 40 முறை மேலும் பார்த்து பார்ப்பாராம். அவர் எங்க அம்மாக்கு எப்படி தெரியுமா, படம் பார்க்கறது பிடிக்காது. வரதுக்கு முன்பதாகவே உடனே கேட்டாரா, நாம இன்னைக்கு ஒரு படத்துக்கு போறோம். சரி, கணவன் சொல்றாரு, சரி வாங்க போலாம். அப்படி போகும்போது ஒரு வார்த்தை கேட்டாரா, நீ என்ன ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டாரா. அவர் எதிர்பார்த்தாராம் நல்ல பதில், ஆமா அம்மா அம்மையா நான் நேசிக்கன்னு சொல்லுவாங்க எதிர்பார்த்தாராம். உடனே அவங்க சொன்னாங்கன்னா, இயேசுவுக்கு அடுத்தபடி அவங்க நேசிக்கன்னு சொன்னாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, நம்ம தவறான பண்ண மேரேஜ் பண்ணிட்டோமோன்னு யோசித்தாராம். அப்புறம் பின்பதாக ரட்சிப்பனுவத்துக்குள்ள வந்த உடனே, நான் சரியான பெண்ணை தான் விவாகம் பண்ணியிருக்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். இயேசுவை காட்டிலும் எதையும் அதிகம் நேசிக்க கூடாது. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், எது நேசிக்க கூடாது. சொல்லணும் தெரியுமா, இயேசுவுக்கு அடுத்தபடியா நேசிக்கிறேன்.